திருப்பதி பெருமாளுக்கு 1000 நாமம் இருந்தாலும் அவற்றில் சிறப்புமிக்க ஒரு நாமம் எதுனா கோவிந்தா என்ன நாமம். இந்த நாமம் ஏற்பட்டதற்கு ஒரு சுவாரஸ்யமான புராண கதை ஒன்று இருக்கு. மகாவிஷ்ணு கலியுகத்தில் அவதரிக்க முடிவு செய்து மனித வடிவில் திருப்பதிக்கு வந்தார். மனித உருவில் இருந்த அவருக்கு பசி, தாகம் போன்ற அடிப்படை உணர்வுகளும் இருந்தது. பால் இருந்த ஒரு பசு இருந்தால் நலம் என எண்ணி அவர் மலைக்கு அருகில் இருந்த அகத்தியர் முனிவரிடம் போயிட்டு பசுவை தானமாக கேட்டார். ஆனால் அகத்திய முனிவர் பிரம்மச்சாரிகளுக்கு பசுவை தானமாக கொடுக்க மாட்டேன்னு கூறிட்டார். பின்னர் பெருமாள் பத்மாவதி தாயை மணமுடித்து திரும்ப அகத்தியர் ஆசிரமத்துக்கு சென்றார். அப்போது அகத்தியர் இல்லை. அவரது சீடர்கள் பெருமாள் பசுவை வேண்டுவே குரு இல்லாமல் நாங்கள் தானம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதன் பின்னர் பெருமாள் அங்கிருந்து விடைபெற்று செல்ல தொடங்கினார். சற்று நேரத்தில் அங்கே வந்த அகத்தியர் நடந்ததை கேட்டு ரொம்ப வருத்தம் அடைஞ்சு, ஒரு பசுவிற்கா பெருமாளை நம்ம இப்படி அலைய வச்சுட்டோம்னு தன்னுள் உள்ள சிறந்த பசுவை எடுத்துக்கொண்டு பெருமாள் இருக்க திசை நோக்கி ஓடினார். அப்போ பெருமாள் சற்று தூரத்தில் இருந்ததுனால பெருமாளை பார்த்து, சுவாமி அப்படின்னா கோயிந்தா பசு, இந்தானா எடுத்துக்கொள்ளுன்ற அர்த்தம். மீண்டும் மீண்டும் கோயிந்தா கோயிந்தான்னு கத்திக்கிட்டே ஓட்டமும் நடையும் அவர் ஓட 108 முறை சொன்னதுக்கு அப்புறம் தான் பெருமாளுக்கு குரல் கேட்டு திரும்பினார். அகத்தியரை பார்த்து மகிழ்ச்சியற்ற பெருமாள் கோவை தானமாக பெற்றுக்கொண்டு, கோவிந்தா என்பதே இந்த கலியுகத்தில் என்னை அழைக்க உகந்த நாமம். கோவிந்தா என்னும் நாமத்தை சொன்னாலே போதும், நான் உடனடியாக அவங்களை நோக்கி அனுகிரகம் செய்வேன் என்று சொல்லி விடைபெற்று சென்றார். அதனால தான் இன்றளவும் திருமலையில் நம்ம பெருமாளை பார்த்த உடனே கோவிந்தா என்று கூறி அழைக்கிறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூபை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.